தங்கம் என்பது குரு அல்லது வியாழன் கிரகத்தின் ஈர்ப்பு உலோகம். வெள்ளி என்பது சுக்கிரன் கிரகத்தினுடைய குணங்களை ஈர்க்கக்கூடிய, தக்க வைக்கக்கூடிய உலோகம். சரி, இப்ப குருவும் சுக்கிரனும் என்ன செய்யறாங்கன்னு புரிஞ்சுக்கணும். நம்ம சுக்கிரன் என்பவர் நம்முடைய புற வாழ்க்கையை அமைப்பவர். நம்ம குடியிருக்கிற வீடு, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள், நம்ம பார்க்கிற சினிமா போன்ற காட்சிகள், பொழுதுபோக்குகள், நம்மை சுற்றி நமக்கு இருக்கும் சௌகரியங்களை முடிவு செய்து தருபவர், அளிப்பவர் சுக்கிரன். சரி, இந்த சௌகரியங்கள் இருந்தால் போதுமா என்றால், இந்த சௌகரியங்கள் நமக்கு சுகத்தை தர வேண்டும். அப்பதான் அதுக்கு பிரயோஜனம். அந்த சௌகரியங்களை நமக்கு அனுபவிக்க உதவுபவர், அனுபவிக்கும் திறமையை கொடுப்பவர், அனுபவிக்கும் வாய்ப்புகளை நமக்குள் ஏற்படுத்துபவர் குரு, பிருகஸ்பதி அல்லது வியாழன். சுருக்கமா சொன்னா, சுக்கிரன் என்பவர் சௌகரியமான சூழ்நிலையை தருபவர், அழகான, ஆடம்பரமான, வளமான சூழ்நிலைகளை தருபவர். குருவானவர் நமக்கு நிம்மதியை, சுகத்தை, பாதுகாப்பு உணர்வை, சந்தோஷத்தை, ஆனந்தத்தை தருபவர். இரண்டில் நமக்கு எது வேண்டும் அப்படின்னா இரண்டும் வேண்டும். அதனால் அந்த இரண்டையும் ஈர்க்கக்கூடிய தங்கத்தையும் வெள்ளியையும் அணியும் பழக்கம் நம் நாட்டில் நம் பெரியவர்களால் சொல்லித்தரப்பட்டது, பயன்படுத்தப்பட்டது. நம் உடல் முழுவதிலும் குருவும் சுக்கிரனும் ஆட்சி செய்கிறார்கள் என்றாலும் கூட, இடுப்புக்கு மேலே உள்ள பகுதியை குரு அதிகம் ஆள்கிறார். இடுப்பிலிருந்து கால் வரை, பாதம் வரை உள்ள பகுதியை சுக்கிரன் ஆள்கிறார் அதிகமாக என்று நாம் சொல்ல முடியும். அதனால் இடுப்புக்கு மேலே தங்க நகைகளை அணியும் பழக்கமும், இடுப்புக்கு கீழே வெள்ளி நகைகளை அணியும் பழக்கமும் வந்தது. அப்படி இந்த தங்கம், வெள்ளி இவற்றை அணிவதால் ஏதாவது நன்மை இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இருக்கிறது. அது எப்படி நன்மை கிடைக்கும் என்றால், நாம் முன்பு சகுனங்கள் என்ற ஒரு பதிவினை வெளியிட்டுள்ளோம். அதை நாம் பார்த்தால் இதற்கு விளக்கம் நன்றாக புரியும். அப்படி ஒத்த குணங்கள் ஒன்றை ஒன்று ஈர்க்கும் என்பதால், தங்கம் குருவின் குணங்களை இழுக்கும், வெள்ளி சுக்கிரனின் குணங்களை இழுக்கும். அதனால் ஹிந்து பண்பாட்டில் ஒவ்வொருவரும் இந்த இரண்டையும் அணிய வேண்டும், சிறிய அளவிலாவது என்பது வழக்கத்தில் உள்ளது. அதனால்தான் இடுப்புக்கு மேலே சில தங்க நகைகளையும், இடுப்பு அல்லது இடுப்புக்கு கீழே சில வெள்ளி ஆபரணங்களையும் அணியும் வழக்கம் வந்தது. இது சாதாரண மக்கள் அவரவர் வசதிக்கு ஏற்ப அணிந்து கொள்வதால் அவர்களுக்கு நன்மை உண்டு. ஆனால் மன்னர்கள் கட்டாயம் அணிய வேண்டியவர்கள் இரண்டையும். ஏனென்றால் அவர்களுக்கு இந்த இரண்டும் திறமையாக இருந்தால்தான் இந்த நாட்டிற்கு அவர்கள் திறமையாக நன்மைகளை செய்ய முடியும் என்பதால். அது மட்டுமல்ல, அனைத்து நவகிரகங்களின் நன்மைகளையும் குணங்களையும் அவர்கள் வசீகரித்து இழுத்து வைத்திருந்தால்தான் இன்னும் சிறப்பாக சிந்திக்க முடியும், இன்னும் சிறப்பாக செல்வங்களை பெருக்க திட்டமிட முடியும், இன்னும் பலவிதமான சாதனைகளையும் செய்ய முடியும் என்பதால் அவர்கள் இந்த ஆபரணங்களில் நவரத்தின கற்களை பதித்து அணிந்து கொள்ள வேண்டிய நிலைமையில் இருந்தார்கள். அவைகள் எல்லாம் அலுவலக கடமையின் ஒரு பகுதியாகவே இந்த அணிகலன்கள் அணியப்பட்டன, ஆடம்பரத்திற்காக கிடையாது. ஆனால் நம் நாட்டில் எதை செய்தாலும் அழகாக செய்வது என்பது வழக்கமாக இருந்ததால் அந்த ஆபரணங்களும் அழகாக செய்யப்பட்டன. குறிப்பாக வழிபாட்டில் குருவருளும் சுக்கிரனின் அருளும் மிகவும் முக்கியமானவைகள். ஹிந்து வழிபாட்டின் முறைப்படி ஒரு வழிபாட்டை செய்பவன் தங்க நகையையும் வெள்ளி நகையையும் அணிந்திருப்பது மிகவும் அவசியம். அப்பொழுதுதான் அவனுடைய பிரார்த்தனைகளில் இந்த இரண்டில் எதுவாக இருந்தாலும் பூர்த்தி செய்வது சுலபமாக இருக்கும். தெய்வங்களுக்கு அதை ஈர்ப்பதும் சுலபமாக இருக்கும். இந்த ஜீவர்களுக்கு இந்த தங்கம், வெள்ளி போன்றவை இன்னும் இன்னும் அதிகமாகும் அளவிற்கு நிச்சயமாக அந்த வழிபாட்டில் பிரார்த்தனைகள் பலன் அதிகமாகும், அல்லது அதிகமாக அவைகள் உதவி செய்யும். ஏனென்றால் அங்கே ஈர்க்கும் திறன் அதிகமாகிறது. அதனால் மன்னர்கள் என்பவர்கள் முன்காலத்தில் மிகப்பெரிய வழிபாடுகளை அடிக்கடி செய்ய கடமைப்பட்டவர்களாக இருந்தார்கள். அதன் மூலம்தான் நாட்டில் சௌகரியங்களையும் வளங்களையும் அதிகமாக ஆக்க மறைமுகமாக வேலைகளை செய்தார்கள். மன்னர்களின் முக்கியமான வேலைகளை வழிபாடுகளை அதிகமாக செய்வதுதான். ஏனென்றால் அவ்வளவு பெரிய வழிபாடுகளை மிகப்பெரிய செலவு செய்து ஒவ்வொருவரும் தம் தம் வீட்டில் செய்ய முடியாது, அனைவரின் சார்பாகவும் மன்னர் செய்தார். அப்போ அந்த வழிபாடு மிகச் சிறந்த பலனை கொடுத்தால்தான் மக்கள் அனைவருக்கும் நன்மை உண்டாகும், வளம், சுகம் பெருகும். அப்போ அந்த மன்னர்கள் அதிகமாக தங்கம், வெள்ளி ஆபரணங்களை உடுத்தி கொண்டு அந்த வழிபாடுகளை செய்ய வேண்டியது அவசியம். உரிய நவரத்தின கற்களையும் பதித்திருந்தால் அனைத்து கிரகங்களினுடைய குணங்களையும் அவர் ஈர்க்க முடியும். அதற்காகத்தான் மன்னர்கள் தங்க நகை ஆபரணங்களை மிக அதிகமாக அணிந்து இருந்தார்கள், ஆடம்பரத்திற்காக கிடையாது.
இது போன்று பாரத பண்பாட்டின் அம்சங்களை இன்னும் நாம் தெரிந்து கொண்டால் நம் வாழ்க்கை இன்னும் சுகமாக அமையும். வாழ்க பாரதி, வாழ்க பாரதம், வாழ்க பாரத பண்பாடு.